ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 அட்டா எழுதுறதுனால இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிரேஸ் மார்க் பற்றி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, கமெண்ட்லேயும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கிரேஸ் மார்க் எந்தெந்த கேள்விக்கு வரும், எந்தெந்த கேள்விக்கு வராது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கொஸ்டின்லாம் சொல்கிறாங்க, எது எதுக்கு வரும் எது எதுக்கு வராதுன்னு சொல்லி கேட்குறீங்க. சரி, நான் எது எதுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதேமாதிரி கன்ஃபார்மாக ஒரு 100% எடுக்கலாம் வரும். அதேமாதிரி 50-50 சான்ஸ் எதுக்கு மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எது எதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேங்க் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கம்மி நாள் தான் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஓன் டெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். அதனால் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ ரெடியாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 தான். ஸோ ஆல் சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து, மேக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 தான். வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் குரூப் 4க்கும் சரி, குரூப் 2 சரி. ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனராக கொஸ்டின் வித் ஆன்சர் எடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் படிக்கிறதோட இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2400 2050 தான் போட்டிருக்கிறோம். 350 ஆஃபர் பண்ணிருக்கிறோம். வேணா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜிஎஸ் பொது அறிவு, ஓகேங்களா, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் தனியாக கூட தமிழ் வேணாலும் வாங்கிக்கலாம், ஜிஎஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு புக்கு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு, ஓகேவா, கிரேஸ் மார்க்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு மெயினாக தேவை. ஓகேங்களா? ஸோ 100% எந்தெந்த கொஸ்டினுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோவான். ஓகேங்களா? யோவான் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வரும். ஓகேங்களா? யோவானுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்துடும். அருளப்பனுக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் ஏ அண்டு யோவான் பி. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சரு 100% கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோன்மணியம். ஓகேங்களா? மனோன்மணியம் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனோன்மணியம் கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகாமியின் சரிதம் கிளைக்கதை, மனோன்மணியத்தின் கிளைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான் ரைட்டு. சபதம் அப்படிங்கிறது கல்கியின் நாவல் அப்படிங்கிறதுனால ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான ஆப்ஷன் கொடுக்காதனால இது ஆள் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. 100% வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆள் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல். புரியுதுங்களா? வணிக அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% கிடைச்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வணிக அறிவியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை சேகரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ வணிக அறிவியல் அப்படின்னு வணிக அறிவியலை பற்றி கேட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வியாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அதாவது கொடுத்துருக்கிற பேராகிராஃப் கொடுத்துருக்கக்கூடிய எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தனியா அக்ரணியா அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? உயர்தனியா இருந்தால் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியில் வரும், அக்ரணியா இருந்தால் எதுன்னு சொல்லிட்டு கேள்வியில் வரும். வணிக அறிவியல் அப்படிங்கிறது அக்னிணை, அதனால எது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஆப்ஷனில் வந்திருக்கணும். 4 ஆப்ஷன்லுமே எது அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வணிக அறிவியலுக்கு 100% என்ன ஆகுது அப்படின்னா கிளைம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும், எந்தவித மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4வது வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவரங்கம். ஓகேங்களா? அந்த திருவரங்கம் நாய்க்கர் மன்னர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த திருவரங்கம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த திருவரங்கம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தந்த சிற்பக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு. ஓகேவா? அந்த பேராகிராஃபே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டுனா தந்த சிற்பக்கலைக்கு தான் எடுத்துக்காட்டு. அப்போ நாய்க்கர் மன்னர் மற்றும் அவருடைய பட்டத்தரசியின் உருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி உயரத்தில் தந்தத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. தந்தத்தில் தான் கம்பீரமாக காட்சி. ஸோ தந்தம் அப்படிங்கிறத கொடுத்தா தான் படிக்காதவங்க கூட அதை கெஸ் பண்ண முடியும், படிச்சவங்களுக்கும் இதை பற்றி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தந்த சிற்பக்கலை அப்படிங்கிற வார்த்தை
வார்த்தையை அவங்க விட்டுருக்காங்க, மெயினான வார்த்தையை விட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அதை கிளைம் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இயர் 2000, ஓகேங்களா. ஸோ 2000வது வருஷத்தை சேர்ந்த புக் அந்த தமிழ் புக்கு, ஓகேங்களா. ஆமா, இதனுடைய மறுபதிப்பு 2007 வந்திருக்குது, புரியுதுங்களா. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பா இதுக்கு கிளைம் 100% கிடைக்கும். ரொம்ப பழைய புக் அப்படிங்கிறதுனாலையும் கொஸ்டின்ல வந்து தப்பு இருக்கிறதுனாலையும், ஓகேங்களா, தந்த சிற்பக்கலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாதனாலையும் இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்ல கண்டிப்பா 100% வந்துடும். ஸோ தமிழ்ல பொறுத்தவரை இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். இந்த 4 கொஸ்டின் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம், எந்த வித மாற்றமுமே கிடையாது, ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல 100% கொஸ்டின் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது வச்சுக்கோங்க. ஸோ அந்த சதுப்பு நிலமான், ஓகேங்களா, சதுப்பு நில மான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அல்லது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனில் இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச அணில் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சரு. அதுலேயே ஹரியானா கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு வகை மான் தான் ரைட்டு. பட் சதுப்பு நில மானுங்கிறதுக்கு ஹரியானாவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனே எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ரைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டெரிட்டோஃபைட்டு லெபிட்டோ கார்பன், ஓகேவா, இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஓகேங்களா. இது ரைட், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி புக்கில் படிச்சவங்களுக்குலாம் தெரியும் இது ரைட் அப்படிங்கிறது. அது இல்லாத இது வந்து தொல்லுயிரி தான் கேட்டுருக்காங்க, ஃபாசில் பிளான்ட் எதுன்னு சொல்லி தான் கேட்டுருக்காங்க. ஃபாசில் பிளான்ட் புக்கே எடுத்து இதுக்கு நம்ம ப்ரூஃபாக காட்டியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ எல்லாம் ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. அது இல்லாத ஃபாசில் பிளான்ட் புக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபாசில் பிளான்ட் புக் இருக்கும்போது ஃபாசில் பிளான்ட்லேருந்து தான் நீங்கள் ஸ்கூல் புக்குக்கே எடுக்கணும், ஓகேங்களா. அப்போ அந்த புக்கு இருக்கும்போது இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டோஃபைட்டுக்கு என்ன ஆகுது, கிளைம் ஆயிரும், எந்த வித மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இந்த நபார்டு, ஓகேங்களா. 7வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் வந்து கேட்கலாம், சார் 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரமாதமாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஆர்பிஐ அண்டு நபார்டு அப்படின்னு சொல்லிட்டு 11th புக்கில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் ஆன்சர் இருக்கும்போது எப்படி சார் இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரைட்டு தாங்க, ஸ்கூல் புக் இருக்குது, ஓகேவா. இப்போ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்கில் கேட்கறது கிடையாது. அது இல்லாத நல்ல அப்ரூவல் புக்கு, ஓகேங்களா. அப்ரூவல் புக் இருக்கும் ஸ்கூல் புக் மாதிரி அப்ரூவல் புக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இந்த நபார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிகன் புக் வச்சிருக்கிறோம், ஓகேங்களா. ஹரிகன் புக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். இது தெரியும் உங்களுக்கு, யூபிஎஸ்சி புக்கு, ஹரிகன் புக்கு. ஸோ இந்த புக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அதுலேயே கொடுத்துருக்காங்க கேசிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை நபார்டு 1999 அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ நம்ம வேற ஸ்டேட் பேங்க் எழுதிட்டோ வேற வெறும் ஆர்பிஐ எழுதிட்டோ நம்ம மார்க் கேட்கலாம். நபார்டு தான், நபார்டு கரெக்ட் தான். ஸோ நபார்டு எழுதிட்டு தான் நம்ம கேட்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா. ஸ்கூல் புக்கு இணையான ஒரு யூபிஎஸ் புக்கு, நல்ல ஒரு ஆத்தர், ஃபெமிலியர் ஆத்தர், அப்ரூவல் ஆத்தர் எழுதின புக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நபார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக வருது, எதிர்பார்க்கறது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. இந்த 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணதில் கிளைம் ஆகுது, ஓகேங்களா. சரி, ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ், ஓகேங்களா. 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்தெந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோரை பற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோரை பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது, 50-50 சான்ஸ், ஓகேங்களா. கோரை பற்கள். நெக்ஸ்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபி சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்மம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரு, அந்த நம்பருடைய ரேஷியோ 2 நம்பர் ஏபி, அதனுடைய ரேஷியோ M/N மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி டைரக்ட் ஆன்சரு, அது எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஆனால் எடுக்கிற 2 நம்பரும் அதே நம்பர் ரேஷியோ வந்துச்சுன்னா அதுக்கு எம்பியும் வரும், ஏபியும் வரும். ஸோ ஏபி போட்டவங்களுடைய பிரில்லியன்சி பாராட்டி வேணா அதை நம்ம கொடுக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் 50-50 சான்ஸ் வந்து நம்ம எடுக்கிறேன்னா இந்த ஏபிக்கு நான் எடுக்கிறேன். ஆனால் கோரை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயல் அப்படிங்கிறது பாலூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரை பொருட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் கேட்டுருக்காங்க. முயலுங்கிறது ஒரு பாலூட்டி தான், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரை பொருட்கள் கிடையாது அப்படிங்கிறது டைரக்ட் ஆன்சராகவே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு அதாவது 100க்கு 75% வாய்ப்பு இருக்குது. இந்த ஏபி சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான், ஓகேங்களா. 7
அண்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒப்பந்தம் ஜப்பான் வந்து இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது 7 வருஷம் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது 8 வருஷம் அப்படிங்கிறது தான் ரைட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 8 ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி ரைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டார்ச். ஓகேங்களா, இந்த ஸ்டார்ச் கொஸ்டின் சுக்ரோஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஆன்சர் இருக்குது. பட் ஸ்டார்ச் அப்படிங்கிற மாதிரியும் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் அப்படிங்கிறதுக்கும் 50-50 சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது ஒரு 7 கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த ஒரு 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சரௌண்டிங்லாம் சுத்தம். எப்படி பார்த்தாங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 கொஸ்டின் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிறதுக்கு உறுதியாக 7 கிளைம் ஆகுது. இந்த 4ல் வந்து பார்த்தீங்கன்னா எது கிளைம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே ஒரு வகையான ஆன்சர் இருக்கக்கூடிய டபுள் ஆன்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதுவும் ஆன்சராக வரக்கூடிய